Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாகின் பேஜை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ப்ரீ ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும். நம்ம யூஸ்வலாக இந்த ப்ரோக்ராமை எக்லிப்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே எப்படி எக்லிப்ஸ் ஐடியில் நம்ம ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 4க்கு ஒரு ஜாவா ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி இதில் கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது ex4 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ex4ங்கிற ஜாவா ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடியே எக்ஸசைஸ் நம்பர் 4க்கு ஒரு ப்ரோக்ராம் கோடிங் போட்டு வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் கோடிங் இதில் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கங்க எல்லாருமே. ஸோ இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம காப்பி பண்ணி போட போகிறோம். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரோம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அதே சமயத்தில் செலினியம் ஜாவா வெப் சர்வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மேலே உங்களுக்கு இந்த ஐபாலில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. அதே மாதிரி க்ரோம் டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, செலினியம் வெப் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கான வீடியோஸும் தனித்தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு பில்டு பாத்தில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஃபிகர் பில்டு பாத்தில் கொடுக்கணும். கான்ஃபிகர் பில்டு பாத்தில் போயிட்டு நம்ம ஆட் எக்ஸ்டர்னல் ஜாரில் எல்லா ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணணும். இது ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் இதில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஜார் ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி நான் ஆல்ரெடியே வச்சுருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே ஓப்பன் கொடுத்துட்டோம்னா எல்லா ஜார் ஃபைல்ஸுமே இங்கே வந்துடும். லாஸ்ட்டாக ஃபைனல் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துடணும். ரெண்டாவது க்ரோம் டிரைவர் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் டிரைவர் ஆல்ரெடியே நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் இதுதான். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலை அப்படியே ப்ராஜெக்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட்னு ஆப்ஷன் காட்டும். இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரோம் டிரைவர் .exe வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த சிஸ்டம் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு இது எந்த லொக்கேஷனில் இந்த க்ரோம் டிரைவர் இருக்குங்கிறத நம்ம எடுத்து போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் க்ரோம் டிரைவர் இருக்குது. இந்த க்ரோம் டிரைவரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதில் செக்யூரிட்டியில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய என்டையர் லொக்கேஷனும் காட்டும். ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்தது இங்கே இந்த லொக்கேஷனில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், கரெக்டாக அதே லொக்கேஷனில் தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். க்ரோம் டிரைவர் ப்ராப்பர்ட்டிஸ் செட் செக்யூரிட்டி, அதில் சீக்வனில் டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்வனில் யூசர்ஸில் டெல்லு டவுன்லோட்ஸ் க்ரோம் டிரைவர் .exeங்கிறது செட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன்.
இமெயில் ஐடி இங்கே வந்து முகமது gmail.com. ஓகே, இது வந்து ABCD. ஸோ டம்மியாக தான் இந்த இமெயில் ஐடி போட்டிருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவ் கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸில் ஜாவா அப்ளிகேஷன் அதை கொடுத்தீங்கன்னா ரன் ஆகுறதுக்கான மாடியூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு வந்து க்ரோம் விண்டோ வந்து பாப் ஆகும். அதில் வந்து நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதுவே ஃபீட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் இதிலே பார்த்துக்கேன். ஸோ இப்படி ஒரு இமெயில் ஐடியா இல்லை அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஸோ கரெக்டாக லாகின் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி காட்டும். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஃபெயில்டுன்னு வரும். கரெக்டாக இருந்துச்சுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ இவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு டிரைவர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிரைவருக்கு வந்து சில ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங்கு பேஸ் யூஆர்எல் இருக்குல்ல, இது என்னென்னா இந்த ஜிமெயில் ஐடியோடைய ஜிமெயில் வெப்சைட்டுடைய பேஸ் இது தான். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாப்பான உடனே வந்து டேரெக்டாக accounts.google.com சைன்இன் இந்த ஆப்ஷன் தான் காட்டுனுச்சு. ஸோ அதை தான் நம்ம பேஸ் யூஆர்எல் கொடுத்துருக்கோம். நம்ம பாப் ஆகும்போதே இந்த க்ரோமில் வந்து இதுதான் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது இங்கே வந்து ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்து பை ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த பை ஐடியில் ஐடென்டிஃபையர் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ இது எது அப்படின்னா, நீங்கள் இந்த இமெயில் ஆர் ஃபோன்னு இருக்க இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபீல்டில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஹோவர் பண்ணும்போது இங்கே இருக்குது. இந்த பார்ட்டில் இங்கே ஐடி அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபையர் ஐடின்னு இருக்கு பாருங்க, இங்கே இருக்கா. ஸோ இந்த பர்டிகுலர் ஐடியை தான் நான் கெட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து டைரெக்டாக டெக்ஸ்ட் ஃபீல்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐடிங்கிறது எடுத்திருக்கேன். ஸோ ஐடிங்கிறது ஐடென்டிஃபையர் ஐடி அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ இங்கே மேலே கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WHSOND இந்த மாதிரி வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிறதா இருந்துச்சுன்னா இது மாதிரி இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. எப்போது இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஐடி நேம்ஸு இல்லாட்டி நேமு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்குற அவுட்புட் ஒர்க் ஆகும். இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்டெப்பு எக்ஸ்பாத் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். எக்ஸ்பாத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து அந்த ஐடென்டிஃபையர் ஐடின்னு கொடுத்துருக்கிறதுல வந்து நான் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை நான் ஃபீட் பண்ணுறேன். ஸோ இமெயில் ஐடி இது வந்து நான் டம்மியாக கொடுத்த இமெயில் ஐடினால அந்த இமெயில் ஐடி இல்லைன்னு சொல்லுது. நான் என்னுடைய ஒரிஜினல் இமெயில் ஐடி கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமெயில் ஐடி எடுத்துக்கும். ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து கிளிக் அப்படிங்கிற இதுதான். எக்ஸ்பாத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ண வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் பட்டனை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்ட்னு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல அதாவது டிவ் கிளாஸு சம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இந்த பார்ட்டில் இருக்கிறத வந்து இதோடைய லொக்கேஷனை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பாத் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே நோட் பேட்லேயே டைப் பண்ணிக்கிறேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். நோட் பேடில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஐடென்டிஃபையர் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியோட நேமு. ஸோ இதை வந்து எக்ஸ்பாத் அது இப்படி தான் எடுத்துக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டுக்கு உள்ளது. ஸோ அந்த நெக்ஸ்ட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நெக்ஸ்ட்டு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஐடென்டிஃபையர் ஐடி நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக எந்த கண்டெய்னருக்கு உள்ள எத்தனையாவது டிவ்வுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பாத் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே thread.sleep ஒரு 10,000 மைக்ரோ செகண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, சப்போஸ்
இவ்வளோ வேகமாக வந்து நம்ம டைப் பண்ண முடியாது அப்படின்னு அது வந்து கம்ப்யூட்டரில் கூகுளோடைய சர்வர் ஃபீல் பண்ணுச்சுன்னா உடனே வந்து அது வந்து நம்மளுக்கு கேப்சா கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த 10,000 மைக்ரோ செகண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா அந்த டைமிங்கில் நம்ம கேப்சாவை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு அப்படிங்கிற அடுத்த பார்ட்டுக்கு வரும். ஸோ நான் இங்கேயே வந்து இந்த இமெயில் ஐடி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது காட்டுறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே முகமதுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னோட இமெயில் ஐடி இங்கே நான் கொடுப்பேன். இப்போ என்னோட பாஸ்வேர்டு காட்டும். இந்த பாஸ்வேர்டோடைய லிங்க்கை நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போது இதோடைய டெக்ஸ்ட் ஃபீல்டு, பாஸ்வேர்டுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும் இதோடைய ஐடி என்ன அப்படிங்கிறதா. ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து பாஸ்வேர்டுங்கிறத தான் ஐடியா எடுத்திருக்கு. ஸோ அதையும் நான் எக்ஸ்பார்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது இதோடைய ஐடியில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடியை நான் இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டாவது பார்ட்டு. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு நெக்ஸ்ட் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பாத் இருக்கும். அந்த எக்ஸ்பாத்தை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்வேர்டோட இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டு தான் அதுக்கு உள்ளது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி எக்ஸ்பாத் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதை நோட் பேடில் நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டுன்னு வரும். அதே சமயத்தில் அது எத்தனையாவது டிப்புக்குள்ளே இருக்குது, இது இன்புட் டைப்பில் உள்ளது அப்படின்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். இந்த பார்ட்டை தான் நான் எடுத்து நான் எக்லிப்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக நம்ம சைன்இன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ அதை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணேன். அடுத்து இதில் காப்பி பண்ணி எக்ஸ்பாத் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதையும் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் மேலே ஃபர்ஸ்ட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பாத் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மூணையும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எக்லிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இங்கே நான் வந்து சென்ட் கீஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சென்ட் கீஸ்லாம் என்னென்னா, நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரோக்ராமே வந்து இமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து டிரைவர் டாட் கெட் பேஸ் யூஆர்எல். இப்போ பேஸ் யூஆர்எல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். பேஸ் யூஆர்எல் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டோடைய சைன்இன். அடுத்தது ஸ்ட்ரிங் டைட்டில். இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்து நான் டைட்டில்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். என்ன கம்பேர் பண்ணுறேன்னா, சைன்இன் ஆன டைட்டில் பாரை, விச் மீன்ஸ் இங்கே நீங்கள் டாப் ரைட் சைடு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன்இன் கூகுள் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ நீங்கள் ஃபர்தராக சைன்இன் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். அப்படி ஆகலை அப்படின்னா லாகின் ஃபெயில்டுன்னு காட்டும். லாஸ்ட்டாக டிரைவர் க்ளோஸ்னு வச்சுருக்கேன். இது எதுக்காகனா, எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பாப்பான இந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.